இயேசு என்னும் நாமமே வல்லமை நாமம், ஆத்துமாவின் கீதமே மகிமை நாமம். நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். ஆட்டி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். உற்சாகமாக கையெழுத்தி இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலம் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். பூமி அகிலம் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று இன்று கொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று இன்று கொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் 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 ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி தேவ மகிமை ஒவ்வொருவரும் நிரப்பத்தக்கதாக கண்ணைகள் நமக்குள்ள உடையத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம். விண்ணப்பத்தின் ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். சகோதரனே சகோதரியே, தேவ ஜனமே கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம். தேவன் நம்மோடு உறவாடுகிற நல்ல இரவு, தேவன் நம்மை மகிமையினாலே நிரப்புகிற ஒரு மகிமை இரவு. சத்துருடைய கோட்டைகள் உடைக்கப்படுகிற இரவு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு கர்த்தரை துதிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம். இது ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஒரு ஜெப யுத்தம். ஆண்டவரே, கொண்டு வந்த நோக்கங்களை நிறைவேற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. மகிமையினாலே நிரப்புகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருவரும் தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கலாம், அர்ப்பணிக்கலாம். யாரெல்லாம் தேவ கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ காலை அதிகாலை வரையிலும் ஜெபிக்கக்கூடிய ஒரு வல்லமை அவர்களை தாங்கும். சோர்வுகள் அகற்றப்படும், நித்திரை ஆவி ஒதுங்கும். எந்த விதமான உடல் பலவீனங்களா இருந்தாலும் கர்த்தர் அதை அப்புறப்படுத்தி ஆவிக்குள்ளாக ஜெபிக்க உன்னை உற்சாகப்படுத்துகிறவர். ஹalleluya 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 ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறப்பா. தேவ பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துவோம், மகிமை செலுத்துவோம். ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. மக்கு மகிமை 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 மகிமை. எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக
எல்லா நாட்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, நமக்குள்ள கிரியை செய்கிற ஒரு வல்லமை, அதுதான் ஜெப வல்லமை, அதுதான் விசுவாசத்தின் வல்லமை. எத்தனை பேர் உணர்ந்து கர்த்தரை துதிக்கிறீங்க? ஆண்டவரே, ஜெபிக்க வந்திருக்கிறோம், உம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை காண எங்கள் கண்களை திறப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஜெப வல்லமை எங்களை மூடுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு விண்ணப்பத்தின் மேலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தேவ பிள்ளைகள் மேலும் உம்முடைய மகிமை விளங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya மகிமை எவ்விடத்திலும் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவன், விண்ணப்பத்திற்கான பதிலை தருகிற தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கன மகிமை மாட்சிமை உண்டாவதாக, வல்லமை மகத்துவம் உடையவரே, உமக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா ஒரு விசை கண்களை மூடி அப்பாவுடைய கரத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கு இரவு முழுவதும் ஜெபிப்பதற்கு ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாதிருக்கிற நேரத்துல வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக நம்மோடு கூட இடைப்படுகிற பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல கண்களை மூடி ஒரு விசை வேடிக்கை பார்க்க தேவையில்ல, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்க தேவையில்ல. சகோதரனை சகோதரிய தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கலாம். செபிப்பதற்காக உன்னை அழைத்து வந்திருக்கிறார். உணர்வு உள்ளவன் உண்டோ என்று வந்திருக்கிறார். உன்னை தெரிந்து வந்திருக்கிறார், உன்னை தெரிந்தெடுத்து அழைத்து வந்திருக்கிறார். என் மகன் என்னோடு கூட ஜெபிப்பான், என் மகள் எனக்காக ஜெபிப்பாள் என்கிற ஒரு உன்னதமான திட்டத்திற்காக கர்த்தர் உன்னை ஜெபிக்க அழைத்து வந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை உன்மேல் வந்திருக்கிற அவருடைய எண்ணங்கள் நினைவுகள் ஒன்று மீனாகாதபடிக்கு ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். உங்க மகிமையின் பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. யூதா 20வது வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய மத்தியில் இருக்கிற அனைவருமாய் இப்பொழுது நாம் ஜெபிக்கும்படியாய் மத்தியில் வந்திருக்கிறதானே பிஷப் கிருபாயா அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவுக்கு நன்றி செலுத்தி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ராத்திரி வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. லூக்கா 21:36 படியாய் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக பாத்திரவான்களாய் நிற்கப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியாய் ஆண்டவரே, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கூடி வந்து இந்த வேளையில ஜெபிக்கும்படியாய் இயேசு என்ற நாமத்திலே ஜெபிக்கும்படியாய் கூட்டி சேர்த்த நம்முடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வெளிப்படுத்தின விசேஷம் 8:1 படியாய் இந்த பரிசுத்தவான்கள் இந்த தேவ ஜனங்கள் ஜெபிப்பதை கேட்டு அரை மணி நேரமும் அன்றைக்கு அமைதல் பரலோகத்தில் உண்டாயிற்று என்று சொன்னது போல ராத்திரி முதல் பகல் வரையிலும் ஒரு பெரிய அமைதல் பரலோகத்துல உண்டாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமா ரகபலா, நல்ல கையை தட்டி எல்லாரும் ஆவியில நிறைந்து
ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை பேசி அபா ரிகபா ஹரிதியா தேவனோடு ரகசியத்தை பேசி ஆகா ருகோதாரியா ஒரு பெரிய அசைவை உன் மூலமாய் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். உன் மூலமாய் இந்த தாலுகாவிலே அம்மா கஹா தாரா 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 பாரிகா பலபா ஒரு அசைவை ஏற்படுத்துகிறார். உன் மூலமாய் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு அசைவை ஏற்படுத்துகிறார். உங்க மூலமா அப்பா, உன் மூலமா தான் தாயே தகப்பனே தங்கச்சி, உங்க மூலமா தான் மாதா காலா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நன்றி. எங்க தமிழகத்திலும் எங்க இந்திய தேசத்திலும் ஒரு பெரிய அசைவை இந்த ஜெபத்தின் மூலம் நீர் உருவாக்குவதற்காக உமக்கு நன்றி சொல்லி மகிழ்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எபேசியர் 6:10 கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும்படியாய் இந்த கூட்டத்தை எங்கள் மத்தியில் கொண்டு வந்தீரப்பா. ஒவ்வொருடைய ஜெபத்தினை கேட்க போகிறீர், ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீ துடைக்க போகிறீர். இன்னைக்கு அநேகர் கட்டுகளை கர்த்தர் அறுத்தெறிய போகிறீர். அப்போஸ்தலர் 12:5 சபையார் ஊக்கமாய் ஜெபித்த போது பேதுருவுக்கு எல்லா காவலிருந்து விடுதலை அளித்த தேவன் இங்கேயும் இறங்கி வந்து எத்தனை பேர் கட்டுகளோடு வாழ்க்கையில போராட்டங்களோடு வாழ்க்கையில பிரச்சனை கடல் பல்வேறு விதத்துல சூனியங்கள் செய்வினைகள் எத்தகைய காரியங்கள் ஊழியங்கள் இருந்தாலும் அந்த ஊழியத்தின் தடைகளை கட்டுகளை என் அப்பன் இயேசுவின் நாமத்துல உடை தெரிவதற்காக நன்றி 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 என்று சொல்லி துதிக்கிறோம். ஜெபாவினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும், பாதுகாத்து வழி நடத்தும். அருமையான ஊழியர்களை கொண்டு வந்து கொண்டிருப்பதற்காக துதிக்கிறோம், கொண்டு வந்து சேர்த்ததுக்காய் துதிக்கிறோம். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். மழையை நிறுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். சத்துருவின் கிரியைகள், அந்தகார சக்திகள், வஞ்சக ஆவிகள், எல்லா விதமான காரியங்களையும் இந்த கூட்டத்துக்கு எதிராக எழுப்பின சகல பொல்லாத கிரியைகளையும் கட்டல் கட்டி பாதாளத்தின் சிறையில் அடைத்ததுக்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் ரத்தம் இந்த கிரவுண்ட் முழுவதும் பூசப்பட்டு இருப்பதற்காய் நன்றி துதிக்கிறோம். இதை கொடுத்த அருமையான பிஓ ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஆண்டவரே, அந்த பங்கு தந்தை மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you பாஸ்டர். எல்லாரும் நம்முடைய இருக்கையில போய் அமரலாம். இப்பொழுதுமாய் கூட மேற்கொண்டு நம்முடைய